மணிப்பத்மம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாரும் ஆசைப்படுறது எந்த காரியம் எடுத்தாலும் அதில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஒரு தொழில் அப்படின்னு எடுத்தால் அதை லாபகரமாக நல்ல லாபத்தோடு நடத்தணும்னு ஆசைப்படுவோம். அது மாதிரி படிப்பு அப்படின்னா நல்ல மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஒரு உத்தியோகம் அப்படின்னா நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவோம். அப்புறம் குடும்பம் அப்படின்னா நல்ல எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி எந்த காரியம் எடுத்தாலும் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு இறைவனோட அருள் ரொம்ப முக்கியம். அந்த அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பாடல் பெற்ற சிவாலயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருவிஜயமங்கை. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணத்தில் பாபநாச வட்டத்தில் கவிஸ்தலம் வழியாக வைகாவூர் பக்கத்தில் திருவிஜயமங்கை அப்படிங்கிற இந்த கோயில் இருக்குது. மகாபாரதத்தில் அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வேணும் அப்படிங்கிறக்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பாசுபதாஸ்திரம் பெற்ற ஸ்தலம். அந்த பாசுபதாஸ்திரத்தை வாங்கும் பொழுது இந்த அஸ்திரத்தை பிரயோகிக்கக்கூடிய அந்த ஆற்றல் அர்ஜுனனுக்கு இருக்கா அப்படின்னு சோதித்து கொடுக்க சொல்லி இங்கே உள்ள அம்பாள் சொன்னதாகவும், அதற்கு இறைவன் அர்ஜுனனுக்கு மசிய ரேகை கையில் அதிர்ஷ்ட ரேகை இருக்குது, அதனால் இவனுக்கு எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாசுபதாஸ்திரத்தை கொடுத்ததாக இந்த தலத்து புராணம் சொல்லுது. இப்போ அந்த தலத்தை பற்றி பார்க்கலாம். இந்த தலத்தோட பெருமையை இந்த கோயிலுடைய குருக்கள் சொல்ல நம்ம கேட்கலாம். இந்த தலத்துக்கு எப்படி போகிறது, இந்த தலத்துடைய விவரங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இந்த தலத்துக்கு போகக்கூடிய பாதையை பற்றி கூகுள் மேப்போட லிங்க்கும் இந்த பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இப்போ வாங்க இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருட்சேத்திரத்தில் கடுமையான போர் நடந்த நேரத்தில் கௌரவர்களை ஜெயிக்கணும் அப்படின்னா பாண்டவர்களின் ஒருவரான அர்ஜுனனுக்கு சிவபெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாசுபதம் என்ற அஸ்திரம் தேவைப்பட்டது. அந்த பாசுபதம் இருந்தால் கௌரவர்களை எளிதில் வெல்லலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த பாசுபத அஸ்திரத்தை வேண்டி அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறான். அந்த தவத்தை கலைப்பதற்காக துரியோதனன் முகாசுரன் என்ற அசுரனை ஏவி அர்ஜுனனோட தவத்தை கலைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுறான். அதன்படி அந்த முகாசுரன் ஒரு பன்றியின் வடிவில் சென்று அர்ஜுனனுடைய தவத்தை கலைக்க முயற்சி செய்தப்போ அர்ஜுனன் அந்த பன்றியை அடித்து விரட்டுகிறான். அப்போ அந்த வழியாக சிவபெருமான் ஒரு வேடனுடைய வடிவத்தில் வர்றார். அந்த பன்றியை யார் அடித்து விரட்டினார் அப்படிங்கிற ஒரு போட்டி வருது. அர்ஜுனன் தான் அந்த பன்றியை அடித்து விரட்டியதாகவும், இல்லை நான் தான் அந்த பன்றியை அடித்து விரட்டினேன் என்று வேடன் வடிவத்தில் வந்த சிவபெருமானும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்போது தன் கையில் இருந்த அம்பால் அர்ஜுனன் அந்த வேடனை தாக்கிய பொழுது அந்த வேடனுக்கு தலையில் அடிபடுது. அதன் அடையாளமாக இன்றைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு பார்த்தோம்னா சிரசில் அந்த அம்புப்பட்ட அடையாளம் இருக்குது. ஒரு வழியாக அர்ஜுனனுடைய தவத்துக்கு இறங்கி சிவபெருமான் பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு கொடுக்குறார். அப்போ குறுக்கிட்ட அம்பாள் இந்த பாசுபதாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய ஆற்றலும் வலிமையும் அர்ஜுனனுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே இதை கொடுக்கணும், நம்ம அது தெரியாமல் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறப்போ அதற்கு இறைவன் அர்ஜுனனுக்கு மசிய ரேகை அதாவது அதிர்ஷ்ட ரேகை இருக்குது, அவன் எடுத்த காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்குது, அதனால தான் இந்த பாசுபதாஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அர்ஜுனன் தன்னுடைய கையை நீட்டி அம்பாளிடம் காட்டியதாக புராணம் சொல்லுது. அதில் அந்த மசிய ரேகை அதாவது அதிர்ஷ்ட ரேகை எந்த காரியத்திலும் வெற்றி அடையக்கூடிய அந்த ரேகை இருக்கிறத பார்த்த உடனேயே அந்த பாசுபதாஸ்திரத்தை சுவாமி அர்ஜுனனுக்கு கொடுக்குறார். அந்த பாசுபதாஸ்திரத்தை கொண்டு தான் அர்ஜுனன் குருட்சேத்திர போரில் கௌரவர்களை வெற்றி கொண்டான். அந்த பாசுபதாஸ்திரத்தை வாங்கும்போது கூட வெறுமனே போய் வேண்டி அந்த பாசுபதாஸ்திரத்தை வாங்கினதா தேவாரம் சொல்லலை. அர்ஜுனன் இந்த கோயிலில் இறைவனுக்கு தொண்டு செய்து அந்த அஸ்திரத்தை பெற்றான் அப்படிங்கிறத திருநாவுக்கரசர் தேவாரம் சொல்லுது. பாண்டுவின் மகன் பார்த்தன் பணி செய்து வேண்டும் வரங்கொள் விசயமங்கை அப்படின்னு சொல்லுது. அதாவது அர்ஜுனன் இந்த கோயிலுக்கு இறைவனுக்கு தொண்டு செய்து இறைவனை வேண்டி அந்த பாசுபதாஸ்திரத்தை பெற்றான் அப்படின்னு சொல்லுது. அந்த வகையில் இந்த கோயிலுக்கு நம்ம இறைவனுக்கு தொண்டு செய்து மனதார வழிபட்டு நம்மளுடைய காரியங்களிலெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக எந்த காரியமாக இருந்தாலும் அதில் நமக்கு வெற்றி உறுதி.
அது வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பாகட்டும், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும், அல்லது எந்த காரியம் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும், இங்கே உள்ள இறைவனை வழிபட்டு, இங்கே உள்ள அந்த தேவாரத்தை பாடி பிரார்த்தனை செய்தால், கண்டிப்பாக அந்த காரியங்கள் வெற்றி பெறும் என்பது நிச்சயம். அதுவும் இல்லாமல் திருநாவுக்கரசு சுவாமிகள் இந்த கோயிலுக்கு பாடிய தேவாரத்தில் இன்னொரு செய்தியும் சொல்கிறார். அதாவது இங்கே இருக்கக்கூடிய இறைவனை சிந்தையால் நினைவார்களை சிக்கன பந்துவாக்கி உய்ய கொள்ளும் காண்மினே அப்படின்னு சொல்கிறார். அதாவது இங்கே இருக்கக்கூடிய இறைவனை சிந்தை ஒன்றி நினைந்து வழிபட்டா அவங்கள வந்து தன்னுடைய சொந்தக்காரர்களாக ஆக்கி கொள்வான் இறைவன் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறார். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணத்தில் பாபநாசத்துலேருந்து கபிஸ்தலம் வழியாக திருவைகாவூர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. இதுவும் பாடல் பெற்ற தலம்தான். இந்த ஊருக்கு போய் அங்கிருந்து செல்லக்கூடிய ஒரு சின்ன ரோடு வழியாக போனால் ரொம்ப பக்கத்துலேயே இந்த கோயிலை வந்து அடையலாம். வைகாவூருக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் பெற்ற தலம் இந்த திரு விஜயமங்கை. திருச்சிற்றம்பலம். நம்ம சேத்திரத்தோடைய பேர் திரு விஜயமங்கை. இறைவன் சிவபெருமானோட பேர் விஜயநாதர். அம்பிகைக்கு மங்கை நாயகி மங்களாம்பிகைன்னு பேர். காவிரி வடகரையில் 47வது திருத்தலம். அப்பர் மற்றும் சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம். மகாபாரத சமயத்தில் அர்ஜுனன் ஒற்றை காலில் தவம் செய்து பாசுபதம்னு சொல்லக்கூடிய ஒரு அஸ்திரத்தை சிவபெருமான் வேண்டினார். அந்த பாசுபத்தை அனுகிரகம் பண்ணுறதுக்காக சிவபெருமான் வேடனாக வந்து சோதனை செய்து அப்புறம் அந்த வேடனாக வரக்கூடிய சிவபெருமானுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் போர் நடந்து அந்த வில் காண்டிபுன்னு சொல்லக்கூடிய வில்லால் அர்ஜுனன் வந்து அந்த வேடனாக வந்திருக்கக்கூடிய சிவபெருமான் மேலே தாக்கவும் அந்த அடி 7 உலகங்களில் விழுந்ததாகவும் அப்புறம் வந்திருக்கிற சிவபெருமான் தாங்கிறத ஞானத்தினால உணர்ந்து சிவபூஜை செய்த தரம் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வெற்றி அருள்வார். அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்த சிவபெருமான். விஜயன் பூஜை பண்ணான விஜயநாதன். விஜயம் என்றால் வெற்றி, வெற்றியை தரக்கூடிய திருத்தலம். நீங்கள் எடுத்த காரியம் ஜெயமாகணுங்கிறதுக்காகவும் படிப்பில் மேன்மை அடைகிறதுக்கும் உன்னத உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் உன்னத பதவி அடைகிறதுக்கும் துணை நிற்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் விஜயநாதன். வெற்றி அருள் விஜயமங்கை, வெற்றி திருத்தலம் விஜயமங்கை. இங்கு இருக்கக்கூடிய இறைவனுடைய திருநாமம் விஜயநாதேஸ்வரர். இந்த தலத்து அம்பாளுடைய திருநாமம் மங்களநாயகி மங்களாம்பிகை. திருக்கோயிலுடைய மகாமண்டபத்தில் 4 பெருமக்களுக்கும் சன்னதி இருக்குது. இந்த கோயிலில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் 2 தேவாரம் பாடியிருக்கிறாங்க. இறைவனுடைய சன்னதிக்கு முன்னாடி திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் பாடிய தேவாரங்களை கல்வெட்டாக வச்சுருக்காங்க. இது நம்ம சன்னதியிலேருந்து இறைவனை பாடுவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த பாடலில் தான் திருநாவுக்கரசு சுவாமிகள் பாண்டுவின் மகன் பார்த்தன், அதாவது அர்ஜுனன் பணி செய்து இந்த கோயிலில் வந்து இறைவனுக்கு தொண்டு செய்து வேண்டும் நல் வரங்கொள் விசயமங்கை அப்படின்னு சொல்கிறார். அதாவது அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்காக இங்கு வந்து இறைவனை வழிபடும்போது வெறுமனே வந்து பாசுபதாஸ்திரத்தை கேட்கல, இந்த கோயிலில் வந்து தொண்டு செய்து அந்த பாசுபதாஸ்திரத்தை பெற்றான் அப்படிங்கிற தகவலை நமக்கு தரார். பசுக்கள் வந்து இங்கே உள்ள இறைவனை வழிபட்டதாக திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்தில் சொல்கிறாரு. அதை சுட்டி காட்டும் வகையில் கோயிலுடைய முகப்பில் இந்த சிலை இருக்குது. இது அர்ஜுனன் இறைவனன் வேண்டி பாசுபதாஸ்திரம் பெற்ற காட்சி. இறைவனுக்கு தேவையான பூக்களை பெறுவதற்காக கோயிலுடைய பிரகாரத்தில் பூக்கள் நந்தவனம் அமைக்கப்பட்டிருக்கு. கோயில் ஓரளவுக்கு சின்ன கோயில் தான், ஒரே பிரகாரம்தான்.
இந்த கோயிலை பற்றிய முழு விவரமும் இங்கே பாடப்பட்ட தேவாரமும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுபோக இந்த கோயிலுக்கு எப்படி வர்றது அப்படிங்கிற கூகுள் மேப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து இறைவனை தரிசனம் பண்ணலாம்.